திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இலங்கை தமிழர் பிரச்சினை தொடர்பாக தமிழக எதிர்க்கட்சிகள் வரிசையில் இருக்கக்கூடிய கட்சிகளை கொண்ட டெசோ என்கிற அமைப்பு, திமுக தலைவர் கருணாநிதி தலைமையிலான அமைப்பு இன்றைக்கு கூடி ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. இலங்கையில் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த இனப்படுகொலை அல்லது போர் குற்றம் இது தொடர்பாக விசாரிப்பதற்கு ஐநா நியமித்த மனித உரிமை ஆணையம் நியமித்த விசாரணை குழுவுக்கு இலங்கை அரசு அனுமதி மறுத்திருக்கக்கூடிய நிலையில், அந்த விசாரணையை ஏற்க முடியாது என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையில், இலங்கை அதிபரையோ அல்லது இலங்கையின் அமைச்சர்கள் எவரையுமோ ஐநாவின் பொது அவையில் உரையாற்ற அனுமதிக்க கூடாது என்று அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதை வலியுறுத்தி வரும் செப்டம்பர் 3ஆம் தேதி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்துவதாகவும் டெசோ அறிவித்திருக்கிறது. இது மட்டுமன்றி இலங்கை தமிழர்களுக்கு அரசியல் தீர்வை பெற்றுத் தருவதற்கு முயற்சிக்கப் போவதாக, ஆதரவு தருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை, 2 தினங்களுக்கு முன்னால் சொன்ன அறிவிப்பை ஆறுதலோடு பார்ப்பதாக, வரவேற்பதாகவும் டெசோ தெரிவித்திருக்கிறது. ஐநா மனித உரிமை ஆணையத்திற்கு அவர்கள் நியமனம் செய்திருக்கக்கூடிய போர் குற்றம் தொடர்பான விசாரணை குழுவினருக்கு இந்தியாவும் விசாரிப்பதற்கு, இந்தியாவில் வைத்து அந்த விசாரணையை நடத்துவதற்கான விசா வழங்குவதற்கு இலங்கையைப் போலவே இந்தியாவும் மறுக்கக்கூடாது, அந்த முடிவை ஏற்க முடியாது என்றும் இந்த கட்சிகள் தெரிவித்திருக்கின்றன. இது தொடர்பாக நாம் விவாதிக்க போகிறோம். ஐநா மன்றத்தில் ராஜபக்சே உரையாற்ற அனுமதிக்க கூடாது என்கிற டெசோவின் வாதம் நியாயமானதா, அரசியல் நோக்கம் கொண்டதா என்பதை பற்றி விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் நிறுவனர் பேராசிரியர் சுப வீரபாண்டியன், காங்கிரஸ் கட்சியின் திரு ஆ கோபண்ணா, மதிமுகவின் வழக்கறிஞர் திரு ஆவடி அந்திரிதாஸ், பாஜகவின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் திரு கே.டி. ராகவன். வணக்கம். சுபவி, இன்றைக்கு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு டெசோ கூடியிருக்கிறது. ஐநா மன்றத்தில் அவரை உரையாற்றுவதற்கு அனுமதிக்க கூடாது அப்படின்ற கோரிக்கையை இப்போது முன்னெடுத்திருக்கிறீர்கள். கடந்த காலத்தில் நடந்த பெரும்பாலான போராட்டங்கள் ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பு மனநிலையில் நடத்தப்பட்ட போராட்டமாகவே அமைந்தது. இந்தியாவை பொறுத்தவரையிலும் அவர்களை உரையாற்றக்கூடாது என்று நீங்கள் சொல்வது என்பது, இந்தியா இந்த கருத்தை ஐநாவில் பதிய வேண்டும் என்று சொல்கிறீர்களா? எந்த அடிப்படையில் இந்த கோரிக்கை முன்வைக்கிறீங்க? இது நியாயமானதா அல்லது அரசியல் நோக்கமுடையதா? இன்றைக்கு டெசோ கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் 3 தீர்மானங்களை குறிப்பிட்டீர்கள். 4ஆவதையும் நாம் பிறகு பேசலாம். அதாவது 62 படகுகளை பிடித்து வைத்துக் கொண்டு தர முடியாது என்று சொன்னதை கண்டித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். இப்போ அதில் மிக முதன்மையானதும் ஆர்ப்பாட்டத்துக்கு உரியதுமாக இருப்பது, செப்டம்பர் 25ஆம் தேதி கூட இருக்கிற அந்த ஐக்கிய நாடுகள் அவையில் ராஜபக்சேயை பேசுவதற்கு இந்த முறை அழைத்திருக்கிறார்கள். இது ரொம்பவும் ஒரு பெரிய முரண்பாடு. ஒரு பக்கத்தில் ஐக்கிய நாடுகள் அவை அனுப்புகிற அந்த விசாரணை குழுவை உள்ளேயே அனுமதிக்க முடியாது என்று சொல்லுகிற ராஜபக்சே, அப்படிப்பட்ட ஒருவரை ஐக்கிய நாடுகள் அவையில் உரையாற்ற சொல்லுவது என்பது, ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒருவரை, அவர் குற்றவாளி இல்லை என்பதை விசாரணை குழு முடிவு செய்யும், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒருவரை கருத்து உருவாக்குகிற இடத்தில் கொண்டு போய் நிறுத்துவது சட்டப்படி ஏற்குமா ஏற்க முடியாதா என்பது ஒரு பக்கம் இருக்க, தார்மீக அடிப்படையில் ஒரு நாளும் ஏற்க முடியாத ஒன்று. எனவே அதற்கான எதிர்ப்பை, தமிழ் மக்களினுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கான, இது ஒரு தார்மீக அடிப்படையிலான எதிர்ப்பு, அந்த அடிப்படையில் தான் நீங்க பார்க்கிறீங்க. அதாவது தார்மீக அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் அவை அவரை அழைத்திருப்பது பிழையானது. ஏன்னு கேட்டா, சட்டத்திலே அதுக்கு ஒன்றும் பெரிய மறுப்பு இல்லை என்று சொல்லுவார். சட்டப்படி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் யாரை நீங்கள் குற்றவாளி என்று குற்றம் சாட்டி விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறீர்களோ அவரையே ஒரு கருத்து உருவாக்குகிற இடத்தில், ஒரு ஒப்பீனியன் மேக்கராக அவரையே கொண்டு வருவது சரியானதில்லை, தவறு என்று சொல்கிறீர்கள். அதாவது ஐநா மனித உரிமை ஆணையம் ஒரு பக்கம் சர்வதேச மேற்பார்வையில் ஒரு விசாரணை குழுவை ஒரு பக்கம் அமைத்திருக்கிறது. அந்த விசாரணையை நடத்த வேண்டும் என்றது முடிவு செய்திருக்கிறது. இன்னொரு பக்கம்
ராஜபக்சே வந்து ஐநாவிலே பேசுகிறார். நண்பர் சுபவி சொன்ன மாதிரி இதுல ஒரு முரண்பாடு இருக்கு. யார் குற்றவாளியாக அந்த ஐநா மனித உரிமை ஆணையம் முடிவு செய்திருக்கிறதோ, யார் மீது விசாரணை நடத்துகிறதோ அவரையே வந்து ஐநா அவையிலே பேசுவதற்கு அழைப்பது என்பது ஒரு முற்றிலும் ஒரு முரண்பாடான ஒரு முயற்சி. இந்த முயற்சியை ஐநாவிலே எப்படி அந்த அத்தகைய ஒரு நாட்டினுடைய அதிபரை எப்படி அழைத்தார்கள் என்று தெரியவில்லை. அந்த வகையிலே அழைத்திருப்பது குறித்து தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு எதிர்ப்புணர்ச்சி இருப்பது தவிர்க்க முடியாது. ஆனா பொதுவா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்ல வந்து இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு இது போன்ற விஷயங்களை என்ன நிலை எடுக்க போகிறது, அது இதற்கெல்லாம் வந்து ஒரு துணிச்சல் வருவதற்கு காரணம் இன்றைக்கு ஐநாவிலே பேசுகிற அளவுக்கு ராஜபக்சேவுக்கு ஒரு இடம் கிடைப்பதற்கு இன்றைக்கு இருக்கிற பாஜக மத்திய அரசு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்கிறதோ என்கிற அச்சம் இருக்கிறது. இதற்கு பின்னாலே சுப்பிரமணிய சாமி செயல்படுகிறார். மிகப்பெரிய சக்திகள் எல்லாம் இன்றைக்கு செயல்படுகிறார்கள். எங்கள் ஆட்சி காலத்தில் வந்து எல்லாமே வெளிப்படையாக நாங்கள் செயல்பட்டோம். சுப்பிரமணிய சாமி போன்று செயல்படுவதற்கு எங்கள் கட்சியிலே யாரும் இல்லை. ஆனால் இன்றைக்கு பாஜக வந்து நரேந்திர மோடி ஒன்று பேசுகிறார், சுஷ்மா சிவராஜ் ஒன்று பேசுகிறார், பொன் ராதாகிருஷ்ணன் ஒன்று பேசுகிறார், தமிழிசை ஒன்று பேசுகிறார், சுப்பிரமணிய சாமி இன்னொரு விதமாக பேசுகிறார். இப்படி முரண்பட்ட குரல்கள் பாஜகவிலே ஒலிக்கிறது. எந்த குரலை நாம் ஏற்றுக்கொள்வது என்பதை மையக்கருத்தாக தீர்மானம், அதாவது ஐநா அவர்களை அழைத்தது என்பது ஒரு முரண்பாடு. அது வந்து தமிழ்நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய எதிர்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஐநாவை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு கணக்கில் வராது. இந்தியா என்கிற நாடு என்ன நிலை எடுக்க போகிறது என்று இந்தியா தன் நாட்டில் நடக்கிற பதவியேற்பு விழாவுக்கு நீங்கள் அழைக்கிறீர்கள். நமது உணர்வின் அடிப்படையில் இந்திய அரசு ஒரு முடிவு எடுக்கணும். அது இந்தியா வந்து இலங்கை, அதாவது ராஜபக்சே வந்து ஐநாவிலே பேச அழைத்திருக்கிற அந்த நிகழ்வு குறித்து இந்திய அரசு என்ன நிலை எடுக்க போகிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறாங்க. அது இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டில் ஆட்சிக்கு வருகிற போது, நரேந்திர மோடி வந்த போது அவர்களை அழைத்த போது காங்கிரஸ் கட்சியும் அதை ஏற்கத்தான் செய்தது. காங்கிரஸ் கட்சிக்கு அவரை அழைப்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஐநால அழைக்கிறத நீங்க எதிர்க்கிறீங்க. நாங்கள் வந்து இலங்கை பிரச்சனையில எடுத்த நிலை என்பது வேறு. அன்றைக்கு அதை கடுமையாக விமர்சித்தவர்கள் பாஜகவினர். பாஜகவினர் அப்படி விமர்சித்தவர்கள் இன்றைக்கு என்ன நிலை எடுக்க போகிறார்கள் என்று நாடு ஆவலோடு எதிர்பார்க்கிறது. திரு அந்திரிதாஸ், டெசோவோடு நீங்க மாறுபட்ட கருத்தை கொண்டிருந்தாலும் கூட டெசோ வலியுறுத்துற தீர்மானத்தோட சாராம்சமும் உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ பேசக்கூடிய சாராம்சமும் இந்த கருத்தை பொறுத்தவரையிலும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஐநாவில் அவர்களை பேச அழைக்கக்கூடாதுன்றத தொடக்கம் முதலாக வைகோ சொல்லி வருகிறார். ஆரம்ப கால தொட்டே இதை நாங்கள் எடுத்து வருகிறோம். அவர் இதயத்தை கீழே இறக்கி வைத்த ஹிட்லராக இருக்கின்ற ராஜபக்சே அவர்கள் எந்த சபையிலும் பேசுவதாக இருந்தாலும் அது ஆடுகளுக்கான இரங்கற் கூட்டத்தில் அடித்துக் கொன்ற ஓநாய்க்கு சாட்சி சொல்வதை போலத்தான் இருக்கும். எப்படி தமிழ்நாடு தீர்மானத்திலே வந்து ஒரு பொருளாதார தடை, இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடை வரும்போது கட்சி மாற்றங்களை கடந்து எல்லோரும் ஒன்றுபட்டு பேசினார்களோ, எப்படி வந்து how meaningful are ஜெயலலிதா's letters to நரேந்திர மோடி என்கின்ற இணையதளத்திலே வந்த அந்த வக்கர கருத்துக்கு எதிராக தமிழ் அமைப்புகளோ தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளோ ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்ததோ, அப்படி செப்டம்பர் 25ஆம் தேதி எக்காரணம் கொண்டுட்டும் ஐநாவுடைய பொதுச்சபையிலே பேச வைக்க கூடாது என்பதிலே மாறுபட்ட கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. ஆனால் இந்த பிரச்சனையிலே அண்ணன் அவர்கள் இருக்கின்ற சென்ற ஆட்சி கள்ள மௌனம் சாதித்தது என்று சொன்னால் இன்றைக்கு வந்திருக்கின்ற பிஜேபி மௌன சாட்சி ஆகிவிடுமோ என்கின்ற அச்சத்திலே தான் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். இல்ல, ஐநா சபையில் ராஜபக்சே பேசுவது புதிதல்ல. இதே ஐநா மன்றத்தில் கடந்த ஆண்டு நடந்த கூட்டத்தில் செப்டம்பர் 24, 2013 68வது அமர்வுல மஹிந்த ராஜபக்சே பேசியிருக்கிறார். அதற்கு ஓராண்டுக்கு முன்னால், 2 ஆண்டுகளுக்கு முன்னால் 2011 செப்டம்பர் 11 66வது அமர்வுல மஹிந்த ராஜபக்சே பேசியிருக்கிறார். அப்போதும் அவர் மீது போர்க்குற்ற விசாரணை இருந்தது, குற்றச்சாட்டு இருந்தது. அப்போதும் குற்றச்சாட்டு இருந்தது. அப்பொழுது இருந்த நிலை வேறு, இப்பொழுது இருக்கின்ற நிலை வேறு. அதாவது தருஷ்மன், அதாவது ஐநாவுடைய பொதுச் செயலாளர் தருஷ்மனுடைய தலைமையிலே 3 குழு நியமித்தார். அந்த 3 குழு இலங்கைக்கு போகும்போது இலங்கையினுடைய ஒரு அமைச்சர் இன்னைக்கு பான் கி மூன் அவர்கள் உலக விபச்சாரங்களுடைய தரகர் என்று போட்டு ஒரு கேவலப்படுத்தி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். ஆக தருஷ்மனுடைய அறிக்கை இன்றைக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறது. அதற்கு பிறகு 2014 ஐநாவிலே மனித உரிமை கமிஷனிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு நியமிக்கப்படுகிற மாட்டி அட்டிசாரியாக இருந்தாலும், சிங்காலியாக இருந்தாலும், ஜஹாங்கீராக இருந்தாலும் அவரை வரவே விட மாட்டேன், விசாவே தரமேட்டேன் என்று மறுத்திருக்கிறது என்ற காரணம்
காரணத்தால் அந்த எந்த ஐநா சபையினுடைய அந்த தீர்மானத்தை அவர் மறுத்தாரோ அந்த ஐநா சபையிலே பேசுவதற்கான எந்த தார்மீக அடிப்படையும் கடமையும் உரிமையும் அவருக்கு கிடையாது என்று நாங்கள் கடந்த காலத்துல அவரை பேச அனுமதிச்சதுக்கு இப்போ அந்த சூழ்நிலை வேறு, இந்த சூழ்நிலை வேறு. ஐநாவுடைய ஒரு குழுவையே, விசாரணை குழுவே உள்ள அனுமதிக்க மறுத்திருக்கிறாரு. அப்போதும் எதிர்த்திருக்கிறோம். அப்போதும் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு குரல்கள் தொடர்ந்து இருந்தன. ஆனா இன்றைக்கு அதை இன்னமும் கடுமையாகவும் வலிமையாகவும் செய்யணும்னு நினைக்கிறோம். ராகுல், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க கட்சியின் மீது காங்கிரஸ் குறை சொல்கிறது, வெவ்வேறு குரல்களில் பேசுகிறீர்கள்னு, அதற்கு நாம் விரிவாக பின்னால் செல்லலாம். இந்த கோரிக்கையை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவதுங்க, இது ஒரு கஸ்டமரி அட்ரஸ். ஒவ்வொரு வருடங்களும் இந்த மாதிரி நடக்க 69th செஷன் இப்ப நடக்க போகுது. இது வந்து ஒரு இன்னும் கேட்டா இந்த இதுலயே பாத்தீங்கன்னா யார் முதல்ல பேசணும், ஒரு கஷ்டம் என்னன்னா அதுல ஃபர்ஸ்ட் பிரேசில் ஆரம்பிப்பாங்க, அடுத்தது அமெரிக்கா பேசுவாங்க. அதே மாதிரி நம்முடைய சார்க் நாடுகள் கூட இருக்கு. பங்களாதேஷ் பேச போறாங்க, பங்களாதேஷ் அதிபர் பேசுவார், பிரைம் மினிஸ்டர் பேசுவார், பிரசிடென்ட் பாகிஸ்தான் பிரதமர் பேசுவார். இப்படி எல்லாரும் தான் பேசுவாங்க. இது கஸ்டமரி தான். இது ஒவ்வொரு இதுவும் நடக்கிற அந்த செஷன்ல எல்லா நாட்டு அதிபர்களும் பிரதமர்களும் பேசுற ஒரு விஷயம். நீங்க கரெக்டா சொன்னீங்க. பல நாடுகள்ல, பல நேரங்கள்ல, பல செஷன்ஸ்ல அதிபர் ராஜபக்சே போய் பேசியிருக்கிறார். அதனால இப்போ மரியாதைக்குரிய திரு கோபண்ணா அவர்கள் சொல்றாங்க இது பிஜேபி பல குரல்ல பேசுகிறது அப்படின்னு சொல்லி. ஆனா அவர்கள் ஒரே குரல்ல பேசினார்கள், நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஒரே குரல்ல இலங்கைக்கு ஆதரவாகவே பேசினார். ஒரு குரல்ல ஒரு நாளும் கூட அவங்களுடைய ஒரு லீடர் கூட தமிழகத்துக்கு இல்ல அங்க இருக்கிற இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக பேசாத ஒரு இயக்கம் காங்கிரஸ் இயக்கம். அது நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஒரே நிலைப்பாடுதான் வைத்திருக்கிறது. இப்பொழுது பிரதமரை சந்தித்த மரியாதைக்குரிய சம்பந்தம் அவர்கள் குழுல கூட பிரதமர் தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த கமிட்டி போய் பேசி டெலிகேஷன் போய் இலங்கை பிரச்சனை பத்தி பிரதமர் பேசல. அவர் சொல்லியிருக்கிறார், ராஜபக்சே பதவியேற்பு தினத்துக்கு வரும்பொழுது அன்றைக்கே இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன் என்று பிரதமர் சொல்லியிருக்கிறார். வித்தவுட் எனி ரெப்ரசன்டேஷன் ஆல்ரெடி இந்த நாட்டுடைய பிரதமர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் இதை பத்தி பேசியிருக்கிறார். அது பாரதிய ஜனதா கட்சிக்கு இலங்கை தமிழர்கள் அது மீது இருக்கிற அக்கறைத்தான் காட்டுகிறது, அக்கறையைத்தான் காட்டுகிறதே தவிர இவங்கள மாதிரி 10 ஆண்டு காலம் இப்படி இலங்கைக்கு ஆதரவாக இலங்கை தமிழர்களுக்கு எதிராக இயக்கம் நடத்திய இயக்கம் பிஜேபி. இலங்கை தமிழர் பிரச்சனையில நரேந்திர மோடி அரசினுடைய கொள்கை என்ன? தெளிவா சொல்றேன். இதுல என்ன சந்தேகம்? We are not for நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இலங்கை பொறுத்த வரைக்கும் அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை, இலங்கை அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு சிங்களவர்களுக்கு என்ன அதிகாரம், என்ன அவங்க வந்து உரிமை இருக்கிறதோ அதே உரிமை தமிழர்களுக்கும் உண்டு. அதை பெற்று தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. இதுல யார் எந்த லீடர் எங்களுடைய எந்த லீடர் மாத்தி பேசியிருக்காங்க? நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல யஷ்வந்த் சின்ஹா ரொம்ப தனித்தமிழ் ஈழம்னே பேசியிருக்கிறாரு. நான் என்ன கேக்குறேன்னா, மோடியினுடைய அரசினுடைய கொள்கை என்னன்னு சொன்னீங்க. காங்கிரஸ் அரசுக்கும் உங்களுக்குமான என்ன கொள்கையில, ஈழத்து பிரச்சனையில, இலங்கை பிரச்சனையில என்ன வேறுபாடு? சரியான கேள்வி கேட்டீங்க. நான் சொல்றேன், காங்கிரசுக்கும் பிஜேபிக்கு இருக்கிற வித்தியாசம், காங்கிரஸ் அங்க உள்நாட்டு யுத்தத்திலே அப்பட்டமாக இலங்கைக்கு ஆதரவாக இருந்தது என்று நான் மாத்திரம் சொல்லல. ராஜபக்சனுடைய தம்பி கோத்தபய ராஜபக்சே டெல்லியில வந்து பேசும்பொழுது எங்களுடைய உள்நாட்டு வெற்றி பெற்றதற்கு காரணம் இந்திய அரசாங்கம் சொன்னாங்க. மறுத்தாங்களா? டெல்லியில பேசினார், மறுத்தாங்களா? தம்பி சொல்றதை நம்புறீங்களா? இல்ல அமைச்சர் சார், ராஜபக்சே தம்பி டிஃபென்ஸ் மினிஸ்டர் கோத்தபய ராஜபக்சே டிஃபென்ஸ் மினிஸ்டர். இலங்கையின் அதிபராக இருந்த மஹிந்த ராஜபக்சேவை கூட இந்தியாவின் போரை நாங்கள் நடத்தினோம் அப்படின்ற கருத்தை அவங்க சொன்னாங்க. அதுல பயங்கரவாதத்துக்கு எதிரான போரை அப்படி சொல்றாங்க தவிர அந்த போரில் எங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. சரி ராகவன், நீங்க வந்து சொல்றீங்க இந்தியாவின் ஆதரவு இல்லாமல் நாங்கள் அதை ஜெயித்திருக்க முடியாது என்பதை பாராளுமன்றத்தில் பதிவு செய்து ஏற்றுக்கொண்டா அப்ப அவர் மீது உங்களுக்கு அளவற்ற சார் நீங்க டினை பண்ணீங்களா? காங்கிரஸ் கட்சி மறுத்த அறிக்கையாவது ஆட்சி மாறி இருக்கிறது. காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டு என்பது கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் எல்லோரும் அறிந்த குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை சொல்லாதவர்கள் என்பது வெகு சொற்ப நபர்களாகத்தான் இருக்க முடியும். அங்கு நடந்த போருக்கு, இன அழிப்புக்கு காங்கிரஸ் துணை போனது என்று அதை காங்கிரஸ் மறுக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா இன்றைக்கு அந்த கருத்தை சொல்றீங்களே, அங்கு போர் நடந்தது, போர் குற்றம் நடந்தது, இன அழிப்பு நடந்தது அப்படின்ற விசாரணைக்கு அவங்க மறுக்கும் போது சுப்பிரமணிய சாமி சொல்றார், உங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஐநா மன்றத்தில் இந்தியா உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆதரவா இல்ல, நாங்க இன்னும் ஆதரவாக இருப்போம் அப்படின்னு சொல்றதை நாங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவர் சொன்னத பத்திரிகை அவர் சொன்ன அந்த வார்த்தைகளே சொல்றேன், இந்தியா will be far more supportive of Sri Lanka's position in at UN's Human Rights Council
தென் எவர் பிஃபோர். இதற்கு முன்னாடி எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு நாங்கள் ஐநா சபையிலே உங்களுக்கு பாதுகாப்பு இருப்போம் என்று அவர் மாத்திரமல்ல, சேஷாத்ரிச்சாரி இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார். No country has ever had a clear victory as your country did என்று சொல்லி இருக்கிறார். உங்களை போல டெரரிசத்தை எலிமினேஷன் செய்வதிலே உங்களை போல எந்த நாடும் அதை டீல் செய்யவில்லை என்பதை அப்பட்டமாக பேசிய வார்த்தைகள் வந்திருக்கிறார். இன்னும் ஏன் இருக்கிறீர்கள் சார்? அது எங்க ஸ்ட்ராட்டஜி சார். அது வந்து நீங்க எப்போ வரணும்ன்றது நீங்க சொல்லக்கூடாது. யார் யார் எப்போ வந்தாங்க அப்புறம் நான் பேச வேண்டியது. தாஸ், நீங்க 3 பேரும் குற்றச்சாட்டு சொல்லிருக்கீங்க, அவர் பதில் சொல்லணும், அவருக்கான வாய்ப்பு நாம் தரணும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையும் இலங்கையினுடைய பிரச்சனை பற்றி அவர் தெளிவா இல்லையா தெளிவா சொல்லிட்டேன். இதுதான் எங்களுடைய அடிப்படையா கொள்கை இலங்கை விஷயத்துல. இப்ப சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்வதை பற்றி இவர் பேசுற பொழுது நான் என்ன சொல்றேன், எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அகில இந்திய தலைமை, தமிழக தலைமை எடுத்த முடிவை பற்றி நான் பேசுவது தான் இங்க வந்திருக்கிறேன். நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கருத்துக்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எங்களை பொறுத்தவரை கட்சி என்ன இருக்கிற கொள்கைகள், அந்த கொள்கைகள் படியில இப்ப பிரைம் மினிஸ்டர் சொல்லிருக்கிறார். பிரதமர் என்ன நிலைப்பாடுன்னு தெளிவா 2 நாட்களுக்கு முன்பாக சம்பந்தம் அவர்களுடைய தலைமையில போன அந்த டெலிகேஷனுக்கு கிளியரா சொல்லிருக்கிறார். We are for solution. 13வது அரசியலமைப்பு சட்டத்தை அங்கே அதுல கொடுக்கப்பட்ட ஷரத்துக்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. இது நாங்களும் சொல்றேன், காங்கிரஸ் சொல்றாங்க. கூடவே இருந்து விட்டு காங்கிரஸ் அந்த கொலைகளுக்கு, அந்த ஜெனோசைடுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு பேசினா யார் நம்புவாங்க கூட? இல்ல, சுப்பிரமணிய சாமி சொல்றது நீங்க டிசோன் பண்றீங்களா? அது பாஜகவுடைய கருத்து அல்ல, அதாவது நீங்க சொல்ல வரீங்களா? பாரதிய ஜனதா கட்சி கருத்து என்னங்கறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஏற்கனவே. பிரதமருடைய கருத்து, பிஜேபி கருத்து, பாரதிய ஜனதாவின் கருத்து இல்லன்னு எப்பாவது உங்களுக்கு பிரதமருடைய கருத்து, பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்து, எங்களுடைய எங்களுடைய தமிழக தலைவர் டாக்டர் தமிழிசனுடைய கருத்து, பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்து, பிரதமர் நரேந்திர மோடியுடைய கருத்து, பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து. சுப்பிரமணிய சாமி பாரதிய ஜனதா கட்சி கருத்து சொல்லும்போது அவருடைய சொந்த கருத்துன்னு ஏற்கனவே பல விவாதங்கள்ல சொல்லி இருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கருத்து பிரதமர் என்ன சொல்றாரு, நேஷனல் கன்வீனர் ஆஃப் தி பிஜேபி ஃபாரின் பாலிசி செல், கொள்கை வகுப்பு, யாரோ கொள்கையை வகுக்கிறவர் அந்த சிங்கப்பூர்ல ஒரு கருத்தரங்களை பேசியிருக்காரு. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை மேற்கு வங்காளத்தையோ தமிழ்நாட்டையோ கருதி நாங்கள் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சேஷாத்ரிச்சாரி மே 25ஆம் தேதி இந்து நாளேட்டுக்கு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டிலே ராஜபக்சே எதிர்க்கின்ற கட்சிகளுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைப்போம்ன்றாங்க. தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பிரச்சனைக்காக நாங்கள் இலங்கையை பகித்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க. ஆக இது வந்து தன்னிச்சையாக நாங்கள் எடுத்த முடிவல்ல. சார்க் மாநாட்டுக்கு ராஜபக்சேவை அழைப்பது என்பது தன்னிச்சையாக எடுத்த முடிவல்ல. எந்த பாதையில தீர்மானிக்க வேண்டும், எந்த பாதையில அழுத்தம் திருத்தமாக போக வேண்டும் என்பதை ஆழ்ந்து அறிந்து ஆய்ந்து நாங்கள் கூப்பிட்டு சொல்றாங்க. சார்க் மாநாடு போர்வையில கூப்பிட்டு நாங்கள் எதிர்த்தோம். ஏன்னா சார்க் மாநாடு மற்ற நாடுகள் எந்த நாடுகளில் இனப்படுகொலை நடக்கல, இங்க மாத்திரம் தான் இனப்படுகொலை நடந்தது. இந்த சில செய்திகளை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ பிஜேபியில இருந்து 2 குரல் தொடர்ந்து இலங்கைக்கு ஆதரவா ஒலிக்குது. அதுல சுப்பிரமணிய சாமிக்கு நீங்கள் எந்த பொறுப்பும் இல்ல, பொறுப்பு இல்லாத பொறுப்பற்று பேசுகிற ஒருத்தரின் கருத்தை நீங்க இதுவரைக்கும் மறுக்கல, உங்களுடைய தலைமை மறுக்கல. சேஷாத்ரிச்சாரியை பொறுத்தளவு அப்படி சொல்ல முடியாது. அவர் வெளியுறவு கொள்கைகள் தொடர்பான பொறுப்பிலேயே இருக்கிறார், அதுக்கும் மறுப்பு இல்லை. எனவே இதுல காங்கிரசும் பிஜேபியும் இதுல சண்டை போட்டுக்கிறது ரொம்ப வினோதமான செய்தி. ஏன்னு கேட்டா 2 பேரும் இந்த பெரிய இந்த நெடுந்தொடர்கள்ல இதுவரை இவர் நடித்த பாத்திரத்தை இனிமேல் இவர் நடிப்பாருங்கிற மாதிரி ஏறத்தாழ அதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு வந்து முந்தி நாராயணசாமி பேசுவாரு விமான நிலையத்துல, இப்ப பொன் ராதா, இவர் கன்னியாகுமரி நாராயணசாமி, பொன் ராதாகிருஷ்ணன், ஏறத்தாழ ஒரே செய்திகள் தான் பேசுறீங்க. ஆனால் எது கூடுதல் என்றால், இப்படி சுப்பிரமணிய சாமி, சேஷாத்ரிச்சாரி எல்லாம் உள்ள விடுறீங்க பாருங்க, இது கூடுதல் காங்கிரஸ் செய்யாத மோசமான ஒரு விஷயம். அதை நீங்க எங்களுக்கு தொடர்பில்லை, இது தவறுன்னு கண்டிக்காத வரைக்கும் அது உங்கள் கருத்தாகத்தான் நான் பதில் சொல்லல. நீங்க எத்தனை கேள்வி வேணா கேளுங்க, பதில் சொல்லுற. ஆனா அதுக்கு நேரம் கொடுங்க. அதாவது இதெல்லாம் சொல்ற நீங்க டெஸ்டோவே சொல்றேன்.
டெசோவை எத்தனை நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறீர்கள், மாற்றி மாற்றி எடுத்திருக்கிறீர்கள் தெரியும். உங்களுக்கு அதிகாரம் இருக்கும் பொழுது என்ன செய்தீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவ்வளவு அதிகாரம் இருந்தது? இந்த துறை கொடுக்கவில்லை என்று சொன்னால் தனி விமானத்தை பிடித்து சென்னைக்கு வர தெரிந்ததே. இதற்காக ஏதாவது அது மாதிரிலாம் செஞ்சிருக்கிறீங்களா? அதனால உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு தெளிவாக தாங்க சொல்றோம், ஒரு மாற்றமும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபாரின் அஃபேர்ஸ்ல இப்ப இவர் சொல்றாரு சார்க் மாநாட்டு சார்க் தலைவர்கள் அழைத்தது. எஸ், உங்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எது பிடிக்குமோ அதை செய்வதற்கு இந்த அரசாங்கம் இல்லை. இந்த மக்களுக்கு எது நல்லதோ, இந்த மக்களுக்கு எது நல்லதோ நீங்க விமர்சனம் பண்ணுங்க. மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்வதற்காக, இலங்கை தமிழர்களுக்கு எது நல்லதோ அதை செய்வதற்காக இந்த அரசாங்கம் இருக்கிறது. அதை செய்வோம் என்பதற்கு உதாரணம் அங்க மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சியில 10 ஆண்டு காலம் 700 மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். கூட இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். விடுதலை பண்ணுவது படகுகளை விட்டாங்க, படகுகளே விடலையே, ஆளையே கொண்டுட்டாங்க படகு. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் நரேந்திர மோடி பிரதமர் பதவி பொறுப்பேற்ற உடனே ராஜபக்சே வாளை சுருட்டி கொண்டு வந்து அடங்கி விடுவார் என்று சொன்னார். இன்றைக்கு அவர் வந்துட்டார். ஏன் நான் கேட்கிறேன், கைது செய்தா உடனே விடுதலை செய்கிறோம் என்று நீங்க பெருமையாக பேசிக் கொள்கிறீர்களே, கைது செய்யாமலே தடுக்க முடியாது உங்களால? உங்களுக்கு தான் சர்வ வல்லமை படைத்த மோடி அங்க இருக்கிறாரு. அதை வைத்துக் கொண்டு அவர் மீனவர்கள் கைது செய்யப்படாமல் மீன் பிடிக்கிற உரிமையை பெற்று தரக்கூடாதா? நீங்க தான் வந்து உங்களை கண்டா நரேந்திர மோடி பயப்படுறாருன்னு சொல்றீங்களா? இது விடுதலை நாங்களும் விடுவிச்சு வச்சிருக்கோம். நீங்க நாங்க 10 நாள்ல விடுவிச்சோம், நீங்க 2 நாள்னு சொல்றீங்க. அது ஒரு பெரிய 700 பேர் கொன்னாங்க ஆட்சியில. 700 மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். அது பாஜக ஆட்சியில 1998ல இருந்து 2004ல எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்ற பட்டியலை பாருங்க. 2003 நடந்திருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில் அதிகமாக நடந்ததுக்கு காரணம் அதிக நாட்கள் இவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. கூட திராவிட முன்னேற்ற கழகம் கூட இருந்தது. ஒரு செய்தி நான் சொல்றேன். அதாவது திமுகவினுடைய நிலை பற்றி நீங்க திமுக ஆட்சியில் இருந்த போது என்ன செஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான விரிவான பதில்களை நான் சொல்ல தயாரா இருக்கிறேன். ஆனா இது இங்க இருந்து விலகி போகும். ஆனால் டெசோவில் நீங்க என்ன மாற்றத்தை கண்டுபிடிச்சீங்க? இன்னைக்கு 2012 தொடங்குனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. மிக சரியாக ஒரு இடத்துல நிக்கிறோம். அதாவது பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆனா இன்னைக்கு கூட என்ன தீர்மானத்தில் சொல்லியிருக்கோம்? 1000 சிக்கல்கள் இருந்தாலும் பிரதமர் உட்கார்ந்து பேசி அதற்கான தீர்வுக்கு நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லுவது ஆறுதல் தருகிறதுன்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மன்மோகன் சிங் இருக்கிற போதும் தமிழக முதல்வராக தலைவர் கலைஞர் இருந்த நேரத்தில் தான் இதே ஐயா சம்பந்தம் தலைமையிலான குழுவை மன்மோகன் சிங்கை பார்ப்பதற்கு அனுப்பினார். நான் தான் கூட்டு போனேன். என்ன வேடிக்கைனா இன்னைக்கு ஒரு நாளேடு எழுதி இருக்கிறது தலையங்கம். அந்த பிரதமர் பக்கத்துல 2 அதிகாரிகளையும் வைத்துக் கொண்டு பேசி ஒரு புதிய வழியை திறந்து, மன்மோகன் சிங்கும் பக்கத்துல 2 அதிகாரிகளை வச்சுட்டு தான் பேசினாரு. இது இல்லாத ஒன்று எல்லாம் திரும்ப திரும்ப இந்த பத்திரிகைகள் எழுதுகின்றன. இதுல அண்ணா கோபண்ணனும் ரொம்ப மகிழ்ச்சி அடைய ஒண்ணும் இல்ல, 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்கிறது தான். இல்ல நாங்கள் வந்து அந்த பிரச்சனையை வந்து நாங்கள் தொடர்ந்து ஒரு நிலை எடுத்து வந்தோம். அதை கடுமையாக விமர்சித்தவர்கள் பாஜகவினர். இன்றைக்கு இவர்கள் ஆட்சி காலத்திலே நாங்கள் எடுத்த நிலையை விட எப்படி மாறுபட்டு அவர்கள் என்ன நிலை எடுக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். உங்களுடைய ஆட்சியிலே அந்த யுத்தத்திலே கொல்லப்பட்ட தமிழர்கள் உங்களாலதான் கொல்லப்பட்டார்கள். நாங்க எடுத்துட்டு இருக்கோம். தமிழர்கள் மீனவர்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை 2009 மே 17 முள்ளிவாய்க்கால்ல போய் நாம் நின்றுவோம். அவர் போர் நடந்தது, தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி பெற்று தருவதில், நியாயம் பெற்று தருவதில், அரசியல் தீர்வை பெற்று தருவதில் காங்கிரஸ் செய்த அதே நிலைப்பாடு தான் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. மதிமுகவோட குற்றச்சாட்டு. நாம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்கு